சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் திருமணத்திற்கு அந்த ஜாதகத்தை தவிர்க்க வேண்டுமா அல்லது திருமணம் செய்யலாமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி தானே சார். என்னன்னா கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குழப்பம் இருக்கும். அதாவது சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பஞ்சாயத்தான ஒரு சேர்க்கை. சேயவன் ஜனியும் கூட செல்வனாய் உதித்தான் மிக்க தீயவன் துக்கமுள்ளான் செப்புவான் வஞ்சகங்கள் நேயரும் உலகோரும் தான் நிந்திக்கும் கலகக்காரன் தூயனர் குணமில்லாதான் சுதனும் தந்திரவானுமா மேங்கரான் ஜனியும் செவ்வாயும் சேர்ந்ததுன்னா கண்டங்கள் 4-8 கருதிய சனிசேனிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும் திரவிய நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாங் குறித்திடுஞ்செட்டு நஷ்டம் பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தான் என்றான். அப்ப அந்த சனி செவ்வாய் அப்படிங்கிற சேர்க்கைங்கிறது வந்து ரொம்ப கடுமையா பேசுவாங்க. அதனாலதான் இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை பத்தி நம்ம இதுல நிறைய வீடியோ வந்திருந்தது. ஏன்னா இந்த காம்பினேஷனோட இருந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகுறவங்க எல்லாம் இருப்பாங்க. யாரு? மைனிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த உருக்காலை சம்மந்தப்பட்ட ஆமா அந்த மெட்டல் உருக்குவாங்கல்ல, முறுக்கு கம்பிகள் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி அந்த மெட்டல் உருக்குற மாதிரியான இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க, அந்த தொழில் பண்றவங்க. நான் சொல்றது அவங்க ஜாதகம் வந்து ஹையஸ்ட் ப்ரொஃபைலா இருந்ததுனாக்கா அந்த கம்பெனி வச்சு நடத்துவாங்க. அதில் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அந்த கம்பெனியில் சூப்பர்வைசரா மேனேஜரா இருப்பாங்க, சிஓவா இருப்பாங்க. இன்னும் லோவா இருந்ததுன்னா அதுல சூப்பர் லேபரா இருப்பாங்க. ஸோ இது மாதிரி அந்த கிரேடு எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த சனி சந்திரன் சேர்க்கைக்கு பாருங்க, ஜோதிடத்துல தான் சொல்லுவாங்க டாக்டர் ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நீச தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. ஆக்சுவலி அது ரொம்ப மரியாதைக்குரிய தொழில் தான், நான் அப்படி சொல்லலை. அது வந்து நீச தொழில்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்கேவஞ்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கிளீனிங் அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வேணும். டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வேணும். ஆர்கிடெக்ட் அண்ட் சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கிறவங்களுக்கு இது வேணும். ஆயில் அண்ட் கேஸ், அதுலயும் வந்து ரிஃபைனரியை விட இந்த கேஸ் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஆயில் அண்ட் கேஸ் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ரிக் எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரியான வேலையில இருக்கவங்களுக்கு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அப்போ சனி செவ்வாய் சரி, ஏன்னா சனி வந்து இண்டஸ்ட்ரி, செவ்வாய் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேரையில அந்த ராசிக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் அதுல வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இப்படி எடுத்துக்கங்க, இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது நம்ம நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். இதுல சனியோ செவ்வாயோ ஆட்சியாவோ உச்சமாவோ உட்காந்துட்டா அது யோகம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. சனியோ செவ்வாயோ உச்சமாகி வக்ரமாயிட்டார், ஆட்சியாகி வக்ரமாயிட்டார், பரவாயில்லை. ஏதாவது ஒரு கிரக நீசம் ஆயிடுச்சு, அப்பயும் பிரச்சனை இல்லை. குரு பார்க்கிறார், தொல்லை இல்லை. குரு சேர்ந்திருக்கார், பிரச்சனை இல்லை. ஆனா எந்த டச்சும் இல்லாம சனியும் செவ்வாயும் வந்து சேர்ந்திருக்காங்க அல்லது மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கும், அவங்கள பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது மருத்துவத்துறையிலையும் வரும். அது நமக்கு அடுத்த கொஸ்டினா வருது இல்லையா, கொஸ்டின் வரையில பார்ப்போம். அப்போ இதுல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் திருமணத்திற்கு அந்த ஜாதகத்தை தவிர்க்க வேண்டுமா அல்ல திருமணத்தை செய்யலாமா? அப்போ இதுல சனி செவ்வாய் சேர்க்கை இருந்து அது யோகமான சேர்க்கையா தோஷமான சேர்க்கையாங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கணும் சனி செவ்வாயில. அது இல்லாம குரு பார்த்திருந்தாலோ அல்லது குரு சேர்ந்திருந்தாலோ ப்ராப்ளம் சால்வ்டு. இதுக்கு அடுத்தபடியா 2ஆம் தரமா லக்னாதிபதி 5க்கு அதிபதி 9க்கு அதிபதி சேர்ந்திருந்தா அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இல்லை சரி, இப்ப இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிற பொண்ணு ஜாதகத்துல இருக்கு, எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாம். அது யோகமா இருக்குங்கிற பட்சத்துல. சரி, யோகமா இல்லை, அது தோஷமா தாயா இருக்கு, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னாக்க அப்பயும் எடுத்துக்கலாம். சனி தசையோ செவ்வாய் தசையோ பாதிக்காத வயசுல வந்ததுன்னா எடுத்துக்கலாம். இப்ப ஒரு 60 வயசுல வருது, 55 வயசுல வருது, சனி தசை வருது, சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு, அதுல எந்த விதமான விதிவிலக்குகளும் இல்லைன்னு வச்சுங்க, எடுத்துக்கலாமே. அதனால என்ன இருக்கு சார்? கல்யாணம்ங்கிறது வந்து ஒரு 25 வயசுல பண்ணான்னா 35-40 வயசு வரைக்கும் அந்த தாம்பத்தியம்ங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் அதுவுமே போக போக டிமினிஷிங் லெவல்ல தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து அந்த அன்புல தான் குடும்பம் நிற்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த செக்ஸுவல் அட்ராக்ஷன்ல நிற்காது. குடும்பம் நிற்கிறதுங்கிறது வந்து அன்பால தான். புருஷன் பொண்டாட்டி வந்து அன்பால் இணைந்துருவாங்க. அதுக்குள்ள அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதான் நான் பார்த்தேன், இன்னும் என்னடா தாடிக்காரர் உள்ள காணாம. அதாவது வடிவாவும் அழகாவும் வேற என்ன சொல்லுவாங்க, வேகமாவும் இருக்கிற பொண்ணோ ஆணோ தான் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும்னு வள்ளுவர் சொல்லலை. வள்ளுவர் சொன்னது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த குறளை வந்து விரிச்சோம்னா அப்படி விரிச்சிடலாம். அதனால இதுலதான் அந்த தமிழ் புத்தகங்கள்ல தான் விளக்கம் எழுதல சொல்லுவாங்க, இதை விரிக்கின் பெருகும் என்பதால் நாங்கள் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறோம் அப்படிம்பாங்க. அது மாதிரி அத்துடன் அதை நிறுத்திட்டு இப்ப நம்ம இதுக்கு வந்துருவோம். அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை இருந்து அந்த தசை வந்து அவங்களுக்கு பாதிக்கிற வயசுல வரல அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு எடுத்துக்காட்டா செவ்வாய் தசை வந்து முன்னாடியே முடிஞ்சிருக்கும் 10 வயசுல. சார் 1 மீட்டர் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்,
10 வயசுல செவ்வாதசை முடிஞ்சிருக்கும். அப்போ அந்த செவ்வாதசை முடிஞ்சவங்கள வந்து அந்த பொண்ணுக்கு முடிஞ்சிருச்சு, அது சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அதனால என்ன இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே இது ஒரு ஸ்டேஜுக்கு போறோம், அதாவது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு, சனி தசை வருது சார், சனி தசை வருது ஒரு 45-50 வயசுல வருது, 40 வயசுலயே வருதுன்னு வச்சுக்கங்க. 30 வயசுல தான் அவர் கல்யாணம் ஆகுறாரு, அல்லது 32 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்காரு, அல்லது சிலர் 32 வயசுல கல்யாணம் பண்ணி 40 வயசுல சனி தசை வருது, 8 வருஷம் தான் இருக்கு. இந்த 8 வருஷ கேப்ல இவங்க வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 40 வரையில டிஸ்டர்ப் ஆகுதே அப்படின்னாக்கா, அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குமான்னு பாருங்க. அதை தசையை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும், அந்த 40 வயசுல இவங்க என்ன வள்ளல்ல இருப்பாங்கிறது. அந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா சண்டை போட்டுக்குருவாங்க. இல்ல இது வீக்கா இருக்கு, ஃபைனான்சியலா அவங்க வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஃபேமிலியை விட்டுட்டு வெளியில போயிடுவாங்க, அப்பயும் பிரச்சனை வராது. சரியா? அப்போ இதுல வந்து இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குங்கிறத ஒரே அடியா அதெல்லாம் முடியாது, இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி மொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டு போறதுன்னு இருக்கு இல்லையா, அது சரி வராது. அப்ப இந்த மார்ஸ் அண்ட் சாட்டர்ன் காம்பினேஷன் அப்படிங்கிறது யோகத்தை செய்யறதும் உண்டு, தோஷத்தை செய்யறதும் உண்டு. இதுல யோகத்தை செய்யணும் அப்படின்னம்னாக்கும் இந்த பேராமீட்டர்ல நமக்கு ஒத்து வந்துச்சுன்னா அதை தைரியமா நம்ம வந்து கல்யாணத்துக்கு சூஸ் பண்ணலாம். அது பொண்ணோடையதா இருந்தாலும் சரி, ஆணுடையதா இருந்தாலும் சரி, யாருடையதா இருந்தாலும் சரி, சூஸ் பண்றதுல ஒரு தவறும் வரப்போறது இல்லை நமக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இதுல உண்டு.